வணக்கம், என் பேர் குமரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த கம்பெனி பேர் வந்து ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸ். நம்ம ஒரு 15 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஒரு 3000+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சென்னை அண்ட் சரௌண்டிங்ஸில். ஓகே, ஜென்ரலி இன்டீரியர்னு வரும்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்டீரியர் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்டீரியர் வந்து கஸ்டமைஸ் பட்ஜெட். நீங்கள் வந்து 5 லட்சத்துலையும் பண்ணலாம், 15 லட்சத்துலையும் பண்ணலாம், 50 லட்சத்துல கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதுக்கு தரல பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுங்களேன். கார்லேயே உங்களுக்கு பட்ஜெட் கணக்கில் இருக்கு இல்லையா? மாருதியும் இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸும் இருக்கு. ரெண்டுமே கார் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கான பட்ஜெட்ல நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து இங்க இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங், வுட் ஒர்க்ஸ் நிறைய பண்றோம். இந்த வீட்டில் என்ன பண்ணிருக்கோம் நான் முதல்ல சொல்றேன். இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கோம், வார்ட்ரோப்ஸ் பண்ணிருக்கோம், காட் பண்ணிருக்கோம், டிவி யூனிட், பூஜா யூனிட், கிராக்கரி யூனிட், ஷூ ரேக்ஸ், அப்புறம் ஃபோல்டபிள் டேபிள்ஸ், இதெல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். நம்ம ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், நம்ம பார்க்கலாம், வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன ஜென்ரலா ஃபர்ஸ்ட் டிவி யூனிட் தான் காட்டுவோம். இந்த வீட்டில் வந்து ஃபாயர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபாயர்ல ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இவங்க வந்து அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பிள்ளையார் வச்சிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் சேஃப்டியா வைக்கணும்னு ஒரு லாக்கர் வச்சு ஒரு சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அது பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு அடிஷனல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். வீட்டில் மற்ற திங்ஸ்லாம் போயிட்டு இதில் ட்ராயர் டைப்ஸும் கொடுத்துருக்கோம், டோர் டைப்ஸும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு சின்ன பேனலிங் அண்ட் பெல் டைப் ஒரு சின்ன பூஜை ரூம் செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்கோம். பட் இது வந்து ஃபாயர் ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவி யூனிட் பார்க்கலாம். இந்த டிவி யூனிட்ல வந்து எல்லாமே இருக்கும். ஒரு 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 ஃப்ளூட்டட் பேனல் எஃபெக்ட் கொடுக்கணும். அங்கேயும் வந்து ஒரு ட்ராயர் செட்டப் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டோரேஜ்க்காக. அண்ட் கீழேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து பிளாக்ல கொடுத்துருக்க ரீசன் வந்து உள்ள செட்டப் பாக்ஸ்லாம் வைக்கும் போது ரிமோட் ஒர்க் ஆகணும். அதே மாதிரி ஒயர்ஸும் கன்சீல்டா அதுக்கு போட்டுருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ ஒரு சின்ன பாயிண்ட், ஜென்ரலி இன்டீரியர்ஸ்க்கு எப்போ நீங்க அப்ரோச் பண்ணணும்னா, ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்லயும் அப்ரோச் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பெட்டரா டிசைன் பண்ண முடியும். பட் நீங்க ஒரு பில்டர் கிட்ட அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சீல்டு ஒயரிங் பண்றது நம்ம தேவையான ஒயரிங் பண்ணிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டிவியோட பிளக் பாயிண்ட் இங்க வந்துருது. டிவி இங்க போட்டீங்கன்னா மறைஞ்சிரும். அண்ட் செட்டப் பாக்ஸ்க்கான ஒயர்ஸ்லாம் இங்கே போயிடும். இதுல போட்டீங்கன்னா இதுல கீழே வந்து நான் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கேன். ஸோ இது அடியிலையும் பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கு. செட்டப் பாக்ஸ்க்கான பிளக் பாயிண்ட்ஸ்லாம் அங்கேயே வந்துடும். வெறும் சுவிச்சஸ் மட்டும் தான் இங்கே கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இதுலயே நீங்க வந்து லைட்ஸ், செட்டப் பாக்ஸ், டிவிக்கான சுவிச்சஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடிஷனலா ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு கிராக்கரி ஹாலில் ஒரு சின்ன கிராக்கரி ஸ்டோரேஜ் மாதிரியும் ஒரு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உள்ள லைட்ஸும் கொடுத்துருக்கேன், கன்சீல் லைட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல ஹெல்மெட்ஸ், ஸ்கூல் பேக்ஸ் அது மாதிரி கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளஸ் அடிஷனலா 2 டிராயரும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ் சைஸ் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 feet by 7 feet இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து 5 by 5 போதும்னா அதுக்கு ஏதாவது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பொறுத்தவரையும் அகைன் எல்லாமே கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன பட்ஜெட்ல வேணுமோ அது பண்ணிக்கலாம் நம்ம. இங்க ஒரு ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஹாலில் யாராவது உட்காந்து படிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் போது கிளிக் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஷூ ரேக்கும் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு அது வெளியில தான் வைப்போம். இப்போதைக்கு டெம்பரரியா உள்ள வச்சிருக்கோம். அதுலயும் வந்து ஒரு சீட்டர் கொடுத்துருக்கேன், உட்காந்து ஷூ போடுற மாதிரி. இதுலயும் ஸ்டோரேஜ் இருக்கு, இதுலயும் ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் ஷூ பாலிஷ், ஷாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2 டிராயர் கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும் நம்மளோட சிஸ்டம்ல. நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அண்ட் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும். இன்ஃபேக்ட் சஞ்சயோடய நான் 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸ் நம்ம கீழே ஷேர் பண்றோம், நீங்க பாருங்க. இது நமக்கு 3rd வீடியோ. நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஹாலில் இருக்கோம். இப்போ நம்ம டைனிங் ஏரியாக்குள்ள போகலாம். இந்த ஸ்லைடிங் டோர் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் டைனிங்க்கும் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி. அண்ட் ஹாலில் இருக்க ஏசி வந்து ஹால்லேயே இருக்கும். ஸோ டைனிங் போகாது, அதுக்காக தான். ஓகே, நம்ம டைனிங் வந்தாச்சு. டைனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கரி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்லி கிச்சன்லேருந்து சமைச்சு வந்தோடனே சில திங்ஸ் இங்கே வைப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ், மேலேயும் வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். அடிஷனலாக இன்னொரு ஸ்டோரேஜ் அந்த சைடில் கொடுத்துருக்கேன். இதில் கீழேயும் உங்களுக்கு கட்லரி வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. அடிஷனலாக இன்னும் கொஞ்சம் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். இதுலேயும் ஒரு ஹிடன் டைனிங் டேபிள் இருக்கு, நம்ம சொல்லலாம், அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பூஜா யூனிட், இது உள்ளே லைட் கொடுத்துருக்கேன். அண்ட் டோரில் வந்து சிஎன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க நந்தியும் விநாயகரும் கேட்டிருக்காங்க. ஸோ அது 2 பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து இது வந்து கலசம், கஸ்டமர் வந்து கிளைண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே ஒரு படையல் ட்ரே ஒன்று இருக்கு, படையல் போட்டு செய்கிற மாதிரி. அண்ட் 2 டிராயர், ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். அண்ட் இது 2 ஃபோல்டிங் டேபிள். எக்ஸ்ட்ரா ஏதாவது வைக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 வேணாலும் 1, இல்லை 2 வேணாலும் 2.
அண்ட் ஜென்ரலி இந்த ஹிஞ்சஸ் ஹார்ட்வேர்க்கு எல்லாமே நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த ஹிஞ்சஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கும். அண்ட் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும். அண்ட் இந்த ஹேண்டிலும் பீகாக் ஹேண்டில் இருக்கு, விநாயகர் ஹேண்டில் இருக்கு, ஃப்ளவர் ஹேண்டில் இருக்கு, இதில் ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கு, ரோஸ் கோல்ட் ஃபினிஷ்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் இங்கே வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா இந்த இடத்த அடைச்சிடும். ஸோ பேசிக்லி அவங்களுக்கு வந்து ஒரு கன்சீல்டு டைனிங் டேபிள் அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நார்மலாக ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடும்போது மட்டும் டைனிங் டேபிள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு கன்சீல் டைனிங் டேபிளில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 4 சீட்டர் மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வைக்கிற திங்ஸையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மேலே வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வைக்கிறோம்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைனிங் டேபிள் கான்செப்ட் இருக்கு. ஸோ இது அவங்கவுங்க ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் என்ட்ரன்ஸ்ல ஒரு டோர் கொடுத்துருக்கேன். அந்த டோர் வந்து டைனிங்லேருந்து ஏசி எகேன் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக, சமைக்கும் போது நெடி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் வச்சு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கிச்சனில் ஆஸ் யூஷுவல் சிங்க்கு கீழே ஒரு டஸ்ட்பின் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் அண்ட் புல் அவுட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் டேண்டம் பாக்ஸ் ட்ரேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒன்றுமே 40 kg கெப்பாசிட்டி. நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே பாத்திரம் அந்த மாதிரி போட்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்லைடிங். உங்களுக்கு இது ஒரு கார்னர் ஸ்டோரேஜ். இதில் நம்ம ஆக்சசரிஸும் போடலாம். பட் ஆக்சசரிஸோட என்ன கேட்டிங்கன்னா ஷெல்ஃப் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஏன்னா ஆக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா பாதி இடம் இந்த ஆக்சசரிஸே அடைச்சிக்கும். ஸோ சின்ன சின்ன ஃபேன்சியாக இருக்கும் ஆக்சசரிஸ், பட் சின்ன சின்ன பொருள் தான் வைக்க முடியும். இதில் வந்து நீங்கள் பெரிய பெரிய பாத்திரங்களும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கேன் பாட்டில்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. இல்லை இங்கேயும் வந்து பேசிக்கான ஒரு கட்லரி, ஒரு பிளெயின் பேஸ்கெட் அண்ட் ஒரு பிளெயின் பேஸ்கெட்டுக்கு. ஸோ பிளேட்ஸ் எல்லாம் டின்னருக்கு அங்கே சாப்பிடும் போது அங்கே தான் வச்சுப்பாங்க. அதனால தான் க்ராக்கரி கிட்டே பிளேட்ஸ்க்கான ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஸ்டோரேஜ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் டாப் யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். 3 சைட்லையுமே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் சிம்னிஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே கெஸ்டர் கண்ட்ரோல்டு. ஸோ நீங்கள் வித் ஹேண்ட் கெஸ்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் அப்படியே கேஸ்க்கு கெஸ்டர் கண்ட்ரோல் தான். அண்ட் கீழே லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது கீழே லைட்ஸ் கொடுத்துருக்கோம். 2 சைடு லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆரோக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அண்ட் இதுவும் ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ரிமூவபிள் ஷெல்ஃப்ஸ். இது நீங்கள் வேண்டாம்னா கட்டிட்டு பெரிய ஐட்டம் கூட வச்சுக்கலாம். அண்ட் முக்கால்வாசி ஹேண்டில்ஸ் கான்செப்ட் தான் போகிறோம் நம்ம. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்சீல் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு டேப்பர் கட் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன கார்னர் கொடுத்துருக்கோம். ஸோ கை ஈஸியாக போகும். இந்த ஹேண்டில் இல்லாமல் நீங்கள் திறந்துக்கலாம். அகைன் இதோட கலர்ஸ் சைஸஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கலர்ஸ். இன்ஃபேக்ட் நம்மகிட்ட ஒரு ஷோரூமில் ஒரு 10-15 கேட்டலாக் பிராண்ட்ஸே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் ஹை கிளாஸ் கொடுத்துருக்கோம். சில பேர் கிச்சனுக்கு அக்ரிலிக்கும் போகிறாங்க. அக்ரிலிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். அக்ரிலிக் வந்து இன்னும் ஷைனிங்காக இருக்கும். அண்ட் அக்ரிலிக்கோட திக்னஸும் வந்து 1.5 mm. யூஸ்வலாக மைக்கா வந்து 1 mm இருக்கும். அக்ரிலிக் வந்து 1.5, 2 mm, 3 mm வரையும் இருக்குது. 1.5 இது நார்மல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது ஓகே தான். அண்ட் டெஃபினட்டாக காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். அக்ரிலிக்கும் லேமினேட்டுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் பால்கனியோட சேர்ந்துருக்கு. இதில் வந்து நம்ம ரெண்டு சைட்லையும் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே காட் ஸ்பேஸ் வரும். அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேர் ட்ரையர் அது மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா. அண்ட் உட்காரத்துக்கு ஒரு சீட்டர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு கட்டுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்கோம். இது அப்படியே யூஸ்வலாக வார்ட்ரோப்ல வந்து ஒரு ஹேங்கர் ஸ்பேஸ், ஒரு ஷெல் ஸ்பேஸ் அண்ட் 2 ட்ராயர் கொடுப்போம். இதையும் நீங்கள் வெர்டிகல் பார்ட்டிஷன் மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ரூமில் இது பண்ணியிருக்கோம், நான் காட்டுறேன். அண்ட் இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் அகைன். இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம் வார்ட்ரோப்லேயே. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழேயும் லேப்டாப் ஸ்டோரேஜ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். லேப்டாப் இது உள்ள ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் சென்சர் பேஸ் லைட்டிங். நீங்கள் திறந்தோன்னு லைட் எரியும் ஆக்சுவலாக. ஸோ மூடும் போது ஆஃப் ஆயிரும், திறக்கும் போது தான் எரியும். அதுலேயும் கொடுத்துருக்கோம் சென்சர் பேஸ்ட் லைட்டிங்.
ஸோ இது எதுக்குன்னா பேசிக்கலி நைட்டில் வந்து நீங்கள் லைட்டை போட்டு மற்றவங்க தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ திறந்தீங்கனாலே உள்ள என்ன இருக்குன்றது தெரியும். அண்ட் ஸோ கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு லக்ஸரியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் கெஸ்ட் ரூம் மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 பேர் உட்காந்து படிக்கிற மாதிரியோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது ரோல் அவுட் தான், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே உட்கார போறீங்கன்னா இதை எடுத்து அங்கே போட்டுக்கலாம், அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட. இதுலேயும் ஒரு ட்ராயர் அண்ட் டோர் கொடுத்துருக்கேன். மேலேயும் ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுலையுமே ஷெல்ஃப்லாம் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ வேணும்னா நீங்கள் எடுத்துடலாம். எல்லாமே ஷெல்ஃப் பின் கொடுத்துருக்க எல்லாமே அட்ஜஸ்டபிள், ஹைட் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொபைல் ஆக்சசரிஸ், சின்ன சின்ன ஃப்ளவர் பாட் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது தான். சில பேர் வந்து ஃபுல்லாகவும் டோர் போடுவாங்க, அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இது ஒரு 4 டோர் வார்ட்ரோப். இதில் மிரர் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். நீங்கள் மேலே கொடுக்கலாம். பட் இந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகுன்றதுக்காக நான் உள்ள சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சொன்னேன் இல்லைங்களா, வெர்டிகல் பார்ட்டிஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். 2 ட்ராயர், ஒரு ஷெல்ஃப், மேலே ஒரு ஹேங்கர் ஸ்பேஸ், கீழே வந்து ஒரு வெர்டிகல் பார்ட்டிஷன். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஷெல்ஃப்ஸ் தான், ஹேங்கர் ஸ்பேஸ் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரூமில் வந்து ஒரு ஃபோல்டபிள் பெட் ஒன்று கொடுத்துருக்கோம். கெஸ்ட் யாராவது வந்து தங்குறதுக்காக அடிஷனல் பெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு காம்பேக்ட் பெட் ஆயிடுச்சு, கஸ்டம் மேட் பெட்டு. இந்த சைஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 ஃபீட் பெட்டு, நீங்கள் 5 ஃபீட் 6 ஃபீட் வரையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றப்பல இங்கே ஸ்ப்ரிங் டென்ஷன் மாறும். இந்த டென்ஷன் இங்கே வந்து மாறும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் கிடையாது. அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனே உங்களோட மொத்த வெயிட்டையும் தாங்கிக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ இதோட ஒரு பெல்ட்டும் கொடுப்பாங்க. இந்த நீங்களோட மேட்ரஸ் வந்து நீங்கள் பெல்ட் போட்டு அதில் டைட் பண்ணிக்கலாம், கீழே விடாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஃபோல்டபிள் பெட்லேயும் ஹாரிசான்டல் பெட் இருக்குது, வெர்டிகல் பெட். இதுலேயே ஹாரிசான்டல் பெட் கூட இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த பெட்ரூம் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd பெட்ரூம். இதுலேயும் வார்ட்ரோப் அண்ட் ஒரு விண்டோ சீட் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம். விண்டோ சீட் கீழேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த சீட்லேயுமே உங்களுக்கு வந்து ஜிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அந்த குஷனை. அண்ட் இந்த வார்ட்ரோப்லேயும் அகைன் வெர்டிகல் பார்ட்டிஷன்ஸ், சென்சர் பேஸ் லைட்ஸ், ஹேங்கர் ஸ்பேஸு இதெல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசரும் கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஃபீட்லேயும் வருது, 3 ஃபீட்லேயும் வருது. இதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அகைன் சேம் அங்கே இந்த ரூமில் பண்ண மாதிரியே ஒரு கான்செப்ட் வித் ஒரு சீட்டர் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் வித் மிரர். நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பண்ணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு என்ன வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும், இதெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு எதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஜென்ரல் ப்ரொசீஜர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடை விசிட் பண்ணுவோம். இல்லைனா சப்போஸ் வீடு ரெடியாக இருந்தால் சில பேர் வந்து ஃப்ளோர் பிளான் வச்சு கொட்டேஷன் கேட்பாங்க, அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம கொட்டேஷன் கொடுக்கலாம். கொட்டேஷன் கொடுத்துட்டு வீடு வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வரும்போது நம்ம டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒரு 10% அட்வான்ஸ் கொடுக்கணும். அதை வச்சு நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எப்போ நம்ம வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ, அதாவது நீங்கள் வீடு எனக்கு எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்டிங் முடிச்சுட்டு மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். நான் இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட் பெயிண்டிங் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது நம்ம ப்ரொடக்ஷன் மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கும்போது நீங்கள் ஒரு 40%, டோட்டலாக 50% அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் டெலிவர் பண்ணி கார் கேஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 40%, ஃபைனலாக 10% வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் ப்ரொசீஜர். அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 days அப்ராக்சிமேட்லி ஆகும். 30 days கூட முடிக்கலாம். 10 நாளில் முடிச்ச ப்ராஜெக்ட் கதெல்லாம் இருக்குது. பட் எல்லா ப்ராஜெக்ட்டும் அதே டைமில் முடிக்க முடியாது. அதாவது கார்பெண்டர் அவைலபிலிட்டி, மெட்டீரியல் அவைலபிலிட்டி, ஃபேக்டரி அவைலபிலிட்டிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 வாரத்தில் கூட முடிக்கலாம். பட் ஜென்ரலி 45 days ஆகும். ஐடியிலே வந்து 30 to 40 daysன்றது கரெக்ட் டைம் ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்கு, பொறுமையாக பண்ணலாம். அண்ட் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்து கலர்ஸ் ஆப்ஷன் நிறையவே இருக்குது. கலர் பேஸ் பண்ணி உங்களோட காஸ்ட் மாறாது. ஸோ நீங்கள் டபுள் கலர் சூஸ் பண்ணலாம், ஹை கிளாஸ் சூஸ் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும்னா, ஒரு லேமினேட் ஃபினிஷ் பதிலாக நீங்கள் வந்து ஒரு அக்ரிலிக் ஃபினிஷ் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி ஹை கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் இருக்குது, MR+ இது மாதிரி சில ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி டிசைனர் மைக்காஸ் போகும்போது தான் உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும்.
மற்றபடி எங்களோட ஹிடன் காஸ்ட் கிடையாது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டோம். ஸோ ஆரம்பத்திலேயே கொட்டேஷன்லேயே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். என்ன ஸ்பெக், என்ன கிரேடு, என்ன பிராண்டு, என்ன திக்னஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது தவிர எதாவது அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் அடிஷ்னல். அது மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் அடிஷ்னல் தான். இப்போ ஒன்று பண்ணி முடிச்சிட்டோம், இது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உங்களுக்கு இந்த கலர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா கண்டிப்பாக அது அடிஷ்னல் தான் வரும். பட் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நம்ம மாற்றி கொடுத்துருவோம். மற்றபடி அடிஷ்னலோ ஏதாவது வேறு ஏதாவது புது ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் தான் வரும். உங்களுக்கு நீங்கள் எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் ஷோரூமும் விசிட் பண்ணுங்கள். நம்ம ஷோரூம் வச்சிருக்கோம், ஓன் ஃபேக்ட்ரியும் வச்சிருக்கோம். விசிட் பண்ணுங்கள். அங்கேயும் டிஸ்பிளேஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் வீடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.